ஹே கைஸ், வாட்ஸ்அப் வெல்கம் பேக் டு 𝚒𝚐𝚗𝚘. இன்றைக்கான எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இப்போது இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் நேம் ஃபோட்டோ எடிட்டிங்க நம்மளோட மொபைலில், அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி ரொம்ப வேறு லெவலாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே வரக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணி இங்கே கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நான் ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் ஒன்று கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஒரு லைக் பட்டனை தட்டி விடலாமே, இட்ஸ் ஃப்ரீ. ஸோ அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். நான் வந்து சும்மா ஒரு நேம் வந்து டைப் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்றேன். ஓகே, இதில் ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாண்ட் இருக்கும். பட் எந்த ஃபாண்ட்டும் அவ்வளோ நல்லா இல்லை. இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு ஆரோ மார்க் இருக்கா, அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் மை ஃபாண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இங்கே 𝚒𝚗𝚜𝚝ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட்டோட லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி பிக்சார்ட்டில் ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இங்கே மேலே இந்த இடத்துக்கு வந்துருங்க, மை ஃபாண்ட்டுக்கு வந்துருங்க. வந்துட்டு மேலே ஆட் ஃபாண்ட்டுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுறங்க. இங்கே கீழே ஆட் ஃபாண்ட்ஸ் நீங்கள் ஒன்று காட்டும். ஸோ இதையும் கிளிக் பண்ணுறங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களோட SD கார்டு வந்து கொண்டு போயிடும். ஸோ எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ண இடத்துக்கு போயிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து இங்கே ஏற்றதுக்கப்புறம் எந்த ஃபாண்ட்டுன்னு பார்த்துங்க. இதில் கீழே இருக்குது பாருங்கள், 𝚒𝚗𝚜𝚝.OTF அப்படின்னு இருக்கா, இந்த ஃபாண்ட்டை தான் கிளிக் பண்ணோம். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபாண்ட் ஆட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ஃபாண்ட் ஆட் பண்ண முடியும். இப்போ மேலே இருக்க அந்த 𝚒𝚗𝚜𝚝 ஃபாண்ட்டை வந்து டிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நேம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஸ்பேஸிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்பேஸிங் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2 ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை மட்டும் ஒரு 30க்கு செட் பண்ணலாம். ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் மேலே கரெக்டாக வந்து அலைன் பண்ணி செட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ இன்னும் கொஞ்சமாக பெருசாக்கிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கலர் இருக்கா, கலர் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிளாக் கலர் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒப்பாசிட்டி இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணி ஒரு 60 வந்து பக்காவாக இருக்குது. ஸோ அதை செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. இப்போ ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலாக வந்திருக்கு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா PNG ஃபார்மேட்டில் 4Kல கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி PNG ஃபார்மேட்டில் 4Kல எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எப்படி உங்கள் இமேஜை PNG ஃபார்மேட்டில் 4Kல அதுவும் குவாலிட்டி கம்மியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கீழே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இந்த பர்சனை வந்து கொஞ்சமாக வந்து பெருசாக்கிடலாம். கரெக்டாக தேவைப்படுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணுங்கள். மேலே அந்த பேருக்கு மேலேயும் லைட்டாக வந்து படுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு சினிமாட்டிக் லுக்கில் இருக்கும். ஸோ அந்த பேருக்கு மேலே லைட்டாக படுற மாதிரி இருக்கணும். அண்ட் கீழேயும் கரெக்டாக செட் ஆகிருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பேருக்கு மேலே அவர் பேர் லைட்டாக மறைக்கிற மாதிரி இருந்தால் தான் இமேஜ் பார்க்க இன்னும் கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளர் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டாக இருக்க பிளரை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து ஒரு 20. நெக்ஸ்ட்டு ஃபேடு வந்து ஒரு 50க்கு செட் பண்ணியிருக்கேன். இப்போது மேலே இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே, இப்போது ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து 50 இருக்கட்டும். ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி ஒரு 77. ஹார்ட்னஸையும் கம்மி பண்ணி ஒரு 32. ஓகே, இப்போது இமேஜோட சைடில் மட்டும்
இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜோட சைடில் மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். இமேஜோட சைடில் மட்டும் நம்மளுக்கு பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது அந்த பர்சன் வந்து மட்டும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிவார். ஸோ அதுக்காக தான் இமேஜோட சைடில் மட்டும் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த பர்சனை வந்து நம்ம அட்ராக்டிவாக காட்டணும். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி ஷர்ட்டுக்கு மேலே ஒரு சில இடத்துல நான் பண்ணியிருக்கேன். அந்த பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். இங்கேயும் டிக் பண்ணிடுறேன். இது பிஃபோர் நார்மலாக இருக்கா. ஆஃப்டர் வந்து அது பர்சனுக்கு மேலே தான் உங்கள் மொத்த ஃபோக்கஸாக போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். இது பிஃபோர் நார்மலாக இருக்க பார்த்துக்குங்க. ஆஃப்டர் வந்து அந்த பர்சனுக்கு மேலே தான் உங்களுக்கு ஃபோக்கஸ் போகணும். ஸோ மற்ற இடத்த நான் பிளர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் அந்த பர்சனுக்கு மேலே மட்டும் தான் போகும். ஸோ அதுக்காக தான் அதை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு PNG வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டேட்டூ PNG தான் ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நான் ஒரு 3-4 டேட்டூ PNG வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். கேர்ள்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் போட்டதும் ரோஸ் போட்டதும் இருக்குது. அதே வாய்ஸுக்கு வந்து அந்த ட்ராகன் ஒரு சில இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் சின்ன டேட்டூஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டூவில் உங்களுக்கு எது பிடிக்குதோ செட் பண்ணிங்க. இந்த பர்சனுக்கு வந்து அந்த ட்ராகன் டேட்டூ வந்து பக்காவாக இருக்கும். ஸோ அதனால இதை எடுத்துருக்கேன். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் வந்து பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறேன். இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டார்க்கன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். டார்க்கன் இதை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டூ முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சின்னதாக முடியுமோ சின்னதாக்கிட்டு கரெக்டாக அந்த பர்சன் கைக்கு மேலே செட் பண்ணுறேன். ஏன்னா டேட்டூ வந்து ஒரிஜினலாக இருக்கணும், பார்க்க லுக்காகவும் இருக்கணும். கரெக்டாக நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிடுறேன். ஏன்னா கம்மி பண்ணால் தான் ஒரு நேச்சுரல் லுக்காக இருக்கும். ஸோ 60க்கு செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த டேட்டூ அவர் கையில் வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. அவர் கைக்கு மேலே ஒரு டேட்டூ இருக்குது. அந்த டேட்டூ ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ சிமிலராக இருக்கிறதுக்காக தான் நான் வந்து நேச்சுரலாக முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ப்ரஷஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரஷஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே இருந்து ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஆப்ஷன் இருக்கா. இந்த ப்ரஷ் மாதிரி போட்டு ஹார்ட்டு ரவுண்டு அதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குல்ல இந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்குல்ல சைஸு, அது வந்து சைஸு. ஸோ சைஸை வந்து நான் ஒரு 57க்கு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 81க்கு செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த பர்சனுக்கு மேலே லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக வரும். ஸோ நம்மளுக்கு குட்டியாக மட்டும் தான் தேவைப்படும். இன்னொரு இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக வரும். கிளிக் பண்ணுறேன். இது சின்னதாக இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணால் கொஞ்சம் பெருசாக வந்து பேக் வந்துட்டு அகைன் கிளிக் பண்ணுங்கள். குட்டியாக இருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் பெருசாக இருக்கிற இதெல்லாம். ஸோ நான் பேக் வந்துட்டு அகைன் கிளிக் பண்ணும்போது குட்டியாக வரும். நம்மளுக்கு குட்டியாக மட்டும் தான் தேவைப்படும். ஸோ பெருசாக இருந்தால் வேணாம். பெருசாக வந்தால் பேக் வந்துடுங்க. சின்னதாக மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ணுறது முன்னாடியே. ஆஃப்டர் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு 10. நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு 7க்கு செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் இதை கிளிக் பண்ணுறேன். அகெயின் ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை கம்மி பண்ணிக்கலாம். சைஸ் வந்து ஒரு 20க்கு செட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 84, ஹார்ட்னஸையும் கம்மி பண்ணிடுறேன். கம்மி பண்ணிட்டு ஒரு 46க்கு செட் பண்ணிவிட்டு இமேஜோட மேலே லைட்டாக வந்து ஒரு சில இடத்துல மட்டும் சின்ன அதே மாதிரி அந்த கண்ணை தாண்ட அகெயின் இந்த சைடில் இது வந்து டாஜ் அண்ட் பர்ன்னு சொல்லுவாங்க. இமேஜோட லுக்கே கொஞ்சம் வேறு லெவலில் தூக்கி காட்டும். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி ஷர்ட்டில் ஒரு சில இடத்துல ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர்.
அந்த டாஜ் அண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஆஃப்டர் வந்து டாஜ் அண்ட் பர்ன் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இமேஜோட லுக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ராக்டிவாக பண்ணுறதுக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ப்ரீசெட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரீசெட் தான். இந்த ப்ரீசெட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. பட் ப்ரீசெட் வந்து பாஸ்வேர்டு போட்டு லாக் ஆகிருக்கும். ஸோ பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் நம்பராக இருக்கும். அந்த 4 டிஜிட் நம்பர் வந்து இந்த வீடியோக்குள்ளே வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் வந்து ஃப்ரண்ட்லேயும், செகண்ட் 2 டிஜிட் நம்பர் வந்து பேக்லேயும் இருக்கும். நான் சொல்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் பேக்கில் இருக்காது, எங்கே வேணால் இருக்கும். இந்த வீடியோவில் எங்கே வேணால் வந்து டாப்பில் இந்த கார்னரில் வந்துட்டு போகும். அதாவது யூடியூப்லேயே வந்து ஐ கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ கார்ட்ஸில் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு போகும். ஸோ அதில் வந்து பாஸ்வேர்ட் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு இருக்க 2 டிஜிட் நம்பர், செகண்ட் இருக்க 2 டிஜிட் நம்பர் எடுத்து 4 டிஜிட் நம்பரை அந்த ஃபைலில் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ரீசெட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸி தான், கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி உங்களுக்கு எப்படி அது இது எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் கிளியராகவே சொல்கிறேன். ஓகே, இப்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். க்ராப் ஹில் மாஸ்கிங் 3 டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேங்க. பூம், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இமேஜே ஒரு வேறு லெவலில் லுக்காக வந்திருக்கு, ரொம்ப சினிமாட்டிக் லெவலில் இருக்குது. நான் ஜூம் பண்ணுறேன், ஸ்கின்னை மட்டும் பாருங்களேன். இது பிஃபோர் எப்படி இருந்தது, இந்த ஸ்கின்னை பாருங்கள் எவ்வளோ வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்டை பாருங்களேன், அந்த நேமு பிரவீன் சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த நேமை பாருங்களேன். பிஃபோர் ஆஃப்டர் வந்து நேமே வேறு லெவலில் லுக்காக இருக்குது. அந்த டேட்டூ பாருங்களேன், அந்த ட்ராகன் டேட்டூ அந்த இடத்துல எவ்வளோ லைட்டாக இருந்தது, இந்த இடத்துல எவ்வளோ நேச்சுரலாக லுக்காக இருக்குது. அதே மாதிரி அவர் கழுத்தில் இருக்க டேட்டோவும் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் சேர்ந்து அந்த இமேஜுக்கு ஒரு லுக்கும் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு டிவைஸ்ன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி சேவ் டு டிவைஸ் வந்து உங்களுக்கு மொபைலில் அதாவது கேலரியில் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எங்கே வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப வேறு லெவலில் எடிட்டிங். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறீங்க நம்புகிறேன். ஸோ அந்த லைக் பட்டனை விட்டுருங்க. அண்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, டாடா பை பை ஃப்ரம் SD. Never break, always fight, never quit, do it right, play the game, win it life, have no shame, there's no time, feel the pain, live the grind, I can change, in my mind, pick a lane, commit and climb, the only way to win it life, I never miss that fact, taking big swings, bitch, hand me the bat, put me in the ring, you'll go out in a bag, 'cause I sing what I mean and I bring it to the mad light.